ஸ்ரீ சித்தநாய சுவாமிக்கு ஜெய, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாம் அல்ல பழனிவாழ் பாலதண்டாயுதபாணி, கருணை மொத்தம், கருணை உச்சம், கருணாசாகரன் எம்பெருமானுடைய திருவடிகளை போற்றி பணிந்து வணங்கி குருநாதர் அருணகிரி பெருமானுக்கு வணக்கங்களை செலுத்தி இந்த வாரம் நம்ம திருப்பூர் வகுப்பு ஆரம்பிக்கலாம். நம்ம போன வாரங்கள்ல 2 விநாயகர் பாடல்களை பார்த்தோம். மறுபடியும் சொல்றேன்னா, திருப்பூர்ல காப்பு செய்யுள்னு ஒவ்வொரு நூலுக்கும் காப்பு செய்யுள்கள் இருக்க மாதிரி திருப்பூருக்கு 5 விநாயகர் துதிகளை அவரு பஞ்சமுகன், அதனால ஒவ்வொரு முகத்திற்கும் ஒரு திருப்புகழ் அப்படிங்கிற துணியில 5 திருப்புகழ் பாடல்களை நம்முடைய குருநாதர் நமக்கு படித்து கொடுத்திருக்கிறார். அது வந்து ஒரு பெரிய அனுகிரகம் அப்படித்தான் சொல்லணும். அந்த வரிசையில நம்ம முதல் பாடல் கைத்தல நிறைகனி, 2வது பாடல் பக்கரை விசித்திரமணி. இப்ப 2 பாடல்களையும் கடந்த வாரங்கள்ல பார்த்தோம். இந்த வாரம் அதே வரிசையில எல்லாம் அல்ல எம்பெருமானுடைய பெருங்கருணையாலும் பேரொருளாலும் இந்த 3வது பாடலை நாம இன்னைக்கு சிந்தனைக்கு உட்படுத்துவோம். இந்த பாடலை பயில்வோம். இந்த பாடல் உம்பர் தரு தேனுமணி கசிவாகி. என்ன கேட்கிறாரு அப்படின்னா, விநாயக பெருமானே, அடியேன் உயிர்க்கு ஆதரவு நல்குவீர் அப்படின்னு வேண்டிக் கொள்கிற பாடல். நான் ஒவ்வொரு தடவையும் சொல்ற மாதிரி, போன வாரங்கள்லாம் சொன்ன மாதிரி, ஒவ்வொரு பாடலுக்கும் அந்த பாடல் பாடப்பட்ட தளம், அந்த பாடல் பாடப்பட்ட பின்னணி, அந்த பாடலுடைய இலக்கண அமைப்பு, சந்த குறிப்பு, இசை குறிப்பையும் புரிஞ்சுக்கிட்டா தான் அந்த பாடலை நாம உணர்வு பூர்வமா பாட முடியும், உணர முடியும். உணர்வு தான் முக்கியம். நான் கடந்த வாரங்கள் சொன்ன மாதிரி, திருப்புகழ் தங்க கம்பி அப்படின்னு சாதுராம சுவாமி சொல்லுவார். எந்த ராகத்துல வேணாலும் பாடலாம். இதுல ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்படின்னா, எழுத்து பிழையற கற்கின்றன, பொருள் உணர்ந்து பாடும்போது நெஞ்ச கன கல்லு நிகழ்ந்து வரும். அதை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி, இப்ப இந்த பாடலும் வயலூர் தளத்தில் உள்ள பொய்யா கணபதி சந்நிதியில் பாடப்பட்டது. இந்த பாடலுடைய இலக்கண அமைப்பு 24 எழுத்தடிகள், அரிசீர் வண்ண விருத்த பாடல். இந்த பாடலுடைய சந்த குறிப்பு தந்ததன தானதன தனதான, தந்ததன தானதன தனதான. 6 சீர். உம்பர் தரு தேனு மணி கசிவாகி, ஒன்கடலில் தேன் அமுதத்து உணர்வு ஊறி, இன்ப ரசத்தை பருகி பலகாலும் எந்த உயிர்க்கு ஆதரவு உற்று அருள்வாய். தம்பி தனக்காக வனத்து அணிவோனே, தந்தை பலத்தால் அருள் கை கணியோனே, அன்பர் தமக்கு ஆன நிலை பொருளோனே, 5 கரத்து ஆணைமுக பெருமாளே. பார்த்தா தெரியும், 6 சீர். ரொம்ப இணக்கமான வார்த்தைகள். அரிசீர் வண்ண விருத்த பாடம். நம்மளால சொல்றீங்க, வண்ண விருத்தத்துக்கு இலக்கியத்துல உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, தமிழ் வகுப்புல திருப்பூர் தான் சொல்லணும். இவ்வளவு ஒரு நேர்த்தியாக வடிக்கப்பட்ட வண்ண விருத்த பாடம் எம்பெருமானுடைய அனுகிரகம். அப்படித்தான் இருக்கும். எத்தனை எழுத்தடி? 24 எழுத்தடி இந்த பாடல். நீங்க என்னுடைய வகுப்புல தொடர்ந்து கத்துக்க உங்களுக்கு இந்த இலக்கண அமைப்பெல்லாம் நீங்களே சொல்லிருக்கீங்க. நான் இங்க ஹாங்காங் ஒரு வகுப்பு எடுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 30 பாட்டு வந்துட்டேன். முதல்ல இது என்ன இலக்கண அமைப்பு, எத்தனை சீர் வண்ண விருத்தம்னா பயப்படுவாங்க. இப்ப அந்த மக்கள் எல்லாம் நான் ஆரம்பிக்க முன்னாடியே, சார் இது 7 சீர் வண்ண விருத்தம், 8 சீர் வண்ண விருத்தம், 64 அடி அப்படின்னு அவங்களே இந்த இலக்கண அமைப்பெல்லாம் சொல்றாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அது மாதிரி நீங்களும் வெகு விரைவில் இந்த திருப்புகழ் பாடல்களை இலக்கண அமைப்போடு கற்றுக் கொடுத்து முனைந்து விடுவீர்கள். அது நடக்கும். அதற்கு எம்பெருமான் அருள் கூடி வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். சரி, இப்ப இந்த பாடலை அங்கதானத்துல அமைச்சு ஹம்சத்வனிலையும் பாடலாம். இப்ப இந்த பாடலுக்கான பின்புலம் கைத்தல் நிறையணி பாடலுக்கு பார்த்த பின்புலம் தான். அப்படி ஒன்றும் மாற்றம் இல்லை. கைத்தல் நிறையணி பாடல்ல நாம என்ன ஒரு பின்புலம் பார்த்தோமோ அதே பின்புலத்தை நீங்க இந்த பாடலுக்கும் பொருந்திக்கணும். அந்த பாடல்
நம்ம படிக்கும் பொழுது வந்தவர்கள் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதே பின்புலத்தை தான் இந்த பாடலுக்கு நம்ம பொருத்திக்கணும். சரி, மீண்டும் ஒரு முறை பாடலை நீங்க, நான் பதம் பிரிக்காம மூலத்தையும் கொடுத்துருக்கேன், பதம் பிரிச்சும் கொடுத்துருக்கேன். என்னுடைய அந்த பிடிஎஃப்ல நீங்க பார்க்கலாம். உம்பர் தரு தேனுமணி கசிவாகி ஒன் கடலில் தேன் அமுதத்து உணர்வூறி இன்பரசத்தை பருகி பலகாலம் என்ற உயிர்க்கு ஆதரவுற்று அழுவாய். தம்பி தனக்காக வனத்து அடைவோனே, தந்தை வளத்தால் அருள் கை கணியோனே, அன்பர் தமக்கு ஆன நிலை பொருளோனே, ஐந்து கரத்து ஆணைமுக பெருமாளே. இப்ப பாடலுடைய ஒவ்வொரு வார்த்தையா எடுத்து நம்ம பொருள் பார்ப்போம். உம்பர் அப்படின்னா தேவர்கள், தேவ உலகம், விண் உலகம். சரியா? உம்பர்னாலே விண் உலக, விண்ணுலகம். இன்னும் பாத்தீங்கன்னா, அதாவது உம்பர்னா விண்ணுலக வாசிகள், தேவர்கள், அமர்கள். உம்பர்னா விண்ணுலகம் இல்ல, மன்னிக்கணும், விண்ணுலகத்து வாசிகளுக்கு பேரு உம்பர். உம்பர் தரு அப்படின்னா விண் உலகத்து, அதாவது தேவர்கள் வாழ்கின்ற விண் உலகத்தில் உள்ள தரு. என்ன தரு? கேட்டதை குதிரை விருட்சம். என்ன சார்? கற்பக மரம். விண்ணுலகத்தில் உள்ள கற்பக மரம் போலவும் தேனு. என்ன தேனு? காம தேனு. இது தேனும் படி யூடியூப்ல அபத்தமா போடுறாங்க. உம்பர் தரு தேனு இல்ல, தேனு. காம தேனுவை போலும். காமதேனு கேட்டா கொடுக்கும். அடுத்தது மணி, சிந்தாமணியை போலும். கேட்டா கிடைக்கும். அப்ப மூணு விஷயம்: உம்பர் தரு, தேனு, மணி. கசிவு ஆகி, அதாவது கற்பக விருட்சம் போலவும் காமதேனுவை போலவும் சிந்தாமணியை போலவும் என் மனமானது கசிந்து அன்பு உடையதாகியும். கசிவாகி அப்படிங்கிறது அன்பு உடையதாகியும். அதாவது மூணு விஷயங்கள் கேட்டா உடனே கிடைக்கிற மாதிரி மூணு விஷயங்கள் என்னென்ன? உம்பர் தரு, தேனு, மணி. இப்படி கசிவாகி என் மனமானது கசிந்து அன்பில் நெகிழ்ந்து இருக்கின்ற ஓர் பொருள் போல. ஒன் கடல், ஒன் கடல், ஒன், அந்த மூணு சுழியை அழுத்தி சொல்லணும். ஒன் கடல். ஒன் அப்படின்னா ஒளி பொருந்திய. என்ன கடல்? பார்க்கடல்ல பிறந்த இனிய அமுதம் போன்ற, தெரியும் உங்களுக்கு, திருப்பார்கடலை கிடந்து அமுதத்தை எடுத்தார்கள். அப்படி அந்த அமுதம் போன்ற ஞான உணர்வு என்னுடைய அகத்தில், உள்ளத்தில் ஊற்றெடுத்தும் இன்ப ரசத்தே பருகி பழகலாம். என்ன ரசம்? சிவபோகம் என்கின்ற பேரின்ப வெள்ளத்தை அடியேன் பல ஆண்டுகளாக, பல காலங்களாக பருகியும் மகிழுமாறு என்றும் உயிர்க்கு, அடியேனுடைய உயிருக்கு, ஆத்மாவிற்கு ஆதரவு வைத்து திருவருள் புரிய வேண்டும். எந்த உயிர்க்கு ஆதரவுற்று அருள்வாயே. இது முதல் பகுதி. வேண்டுதல் கிளியரா வச்சுட்டார். முதல் ஹாஃப்ல ரொம்ப கிளியரா சொல்லிட்டார். எனக்கு என்ன வேணும் அப்படின்னு ரொம்ப கிளியரா சொல்லிட்டார். அதாவது தேவர்கள், அமரர்கள், புந்தர்லோகத்து கற்பகத்தரு, விண்ணவர் உலகத்தில் வசிக்கின்ற காமதேவன், மணி, பார்க்கடலை கடைந்த போது வெளிப்பட்டு அம்பிகையின் மணிமுடியில் நடுநாயகமாக பொருத்தப்பட்ட ஒளிவீசும் ரத்னக்கள், கசிவாகி நெகிழ்ந்து ஒன் கடல், ஒளிவீசும் திகழும் அந்த, அதாவது ஒளிவீசி திகழ்கின்ற பார்க்கடல்ல தேன் அமுதம், இனிய அமுதம், அதாவது அமிர்தம் போன்ற இன்ப ரசத்தை, இன்பம் அளிக்கும் சாற்றை எனக்கு நீ தரும். யார்கிட்ட கேட்கிறாரு? விநாயகப்பெருமானுடைய பராகரம். யாரு சார்? தம்பி தனக்காக தன்னுடைய தம்பியாகிய இளையவேள் முருகவேள் பொருட்டு, முருகவேளுக்காக வனத்து அணிவோம். என்ன வனம்? வள்ளிமலையில திணைப்புணத்துல யானை வடிவம் கொண்டு சென்றோம். கூப்பிட்ட பொருள் ஓடி வர. இன்னொரு திருப்பூர் நேத்தான் படிச்சோம். நாளும் இன்னொரு வகுப்புல சொல்லி கொடுத்தது 1694 பாட்டு. நாடு மிகுத்த கசிவாகின்னு ஒரு திருப்பூர்.
வேலை தனக்கு உச்சிதமாக வேடம் அழைத்த பெருமாள். அப்படி அந்த கரெக்டான நேரத்துல கூப்பிடுறார். யாரு? சுப்பிரமணியர் வள்ளிய என்னென்னமோ சொல்லி மயக்க பாக்குற, மஸ்கா பண்ற, அம்மா மசிய மாட்டேங்குது. வாக்குவாதம், எப்படியாவது வள்ளிய மயங்க வைக்கணும் அப்படின்னு தன் அண்ணன் நினைக்கிறார். அப்ப அண்ணன் வேளமுகன் வந்து பயமுறுத்துறார். வள்ளி பயந்து முருகப்பெருமான கட்டிக்கிறார். சின்னபுராணத்துல வர கதை. அப்படி தன்னுடைய தம்பிக்காக, தம்பிதனுக்காக வனத்து அணிபோனே, தந்தை பலத்தால் அருள் கை கணியும். தன்னுடைய தந்தையாராகிய சிவபெருமானை பலம் செய்ததனால் அவர் வழங்கிய கரத்தில் ஏந்திய கனியை உடையவனை. இது உங்களுக்கு தெரியும். சிவபெருமான் பார்வதியும் நாரதர் கொடுத்த கனியை கொண்டு வந்து யாருக்கு கொடுக்கிறது? அது என்ன கனி? திருவிளையாடல் படம் பார்த்து எல்லாரும் மாம்பழமும் தப்பா நினைச்சிருக்காரு. அது மாம்பழமே இல்லை, மாதுளம் கனி. வரலாறே தப்பு. மாதுளம் கனி, சரியா? இன்னும் திருக்குள்ள மாது உளம் கனின்னு இருக்கு. மாதுளம் கனி. அந்த மாதுளம் கனிய அண்ணனுக்கா தம்பிக்கா? தம்பி மயிலெடுத்து உலகத்தை வள வந்தார். அண்ணன் என் தாய் தந்தையே உலகம், தாய் தந்தையை சுற்றி வந்து கனியை பெற்றுக்கொண்டார். இதுக்கெல்லாம் நிறைய பொருள் இருக்கு. இன்னொரு நாள் வகுப்புல நேரம் இருக்குன்னு சொல்றேன். அதாவது அனைத்திற்குள்ளும் ஒன்று, ஒன்றுக்குள் அனைத்து. இதுதான் கருத்து. இதுக்கு ரொம்ப ஒரு இந்த சினிமாத்தனமான இதைத்தான் வந்து 2 பேரும் சண்டை போட்டு கோபம் கொண்டு பழி கதை. இதெல்லாம் நிறைய. ஏங்க நல்லா யோசிச்சு பாருங்க. விநாயகர் பெருமானுக்கு அப்பா அம்மா சுத்தி வந்தா உலகத்தை சுற்றி வந்த மாதிரின்னு சுற்றி வந்து கனியை பெற்ற இந்த ஞானம், ஞானமே உருவான ஞான பண்டிதனான எம்பெருமானுக்கு தெரியாதா? இது என்னதுக்கு? சரி, முருகப்பெருமான் மயிலேறி உலகத்தை வந்த மாதிரி விநாயகர் பெருமானும் தன்னுடைய மூஷிய வாரத்துல பலம் வரலாம்னு தெரியாது அவருக்கு. இல்ல காரைக்கால் அம்மையாருக்கு எவ்வளவோ அனுகிரகம் பண்ண சிவபெருமான் இன்னொரு கனியை உருவாக்கி தரது எவ்வளவு நேரம் ஆக போகுது? எவ்வளவு நேரம் ஆயிட போகுது? அப்ப இந்த கதையில ஒரு பெரிய தத்துவ பொருள், தத்துவார்த்தம்லாம் ஒளிஞ்சிருக்கு. இப்படி விட்டா இந்த கதைக்குள்ள போயிடாம நம்ம இது ரொம்ப அருமையா வரைய சொல்லுவேன். அது இன்னொரு நம்ம பார்ப்போம், நேரம் கிடைக்கும். அப்படி தந்தையாகிய சிவபெருமானை வலம் வந்ததனால் வழங்கிய கரத்தில் ஏந்திய கனியை உடைய பெருமாளே, அன்பர் தமக்கு ஆன நிலை பொருளோ. ரொம்ப அற்புதமான வார்த்தை. தன்னேல் அன்புடைய அடியார்களுக்கு உரிமையான அன்பர் தமக்கே ஆன பழனியாடவை என் சாமிடா, எனக்குத்தான் உரிமை, என் இறைவன் நிலை பொருள். அப்படி யாரெல்லாம் பிள்ளையார் இவர் என்னுடைய உரிமை கடவுள் நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு நிலைத்த பரம்பொருளாக விளங்குபவர். எப்படிப்பட்டவன்? 5 கரத்து ஆனைமுக பெருமான், 5 திருக்கரங்களையும் யானை முகத்தையும் கொண்ட பெருமை மிகுந்தவர். இப்ப எல்லாத்தையும் கூட்டி கழிச்சா என்ன வருது? தம்பியாகிய முருகவேல் பொருட்டு கானகத்தில் யானை வடிவம் கொண்டு சென்றவனே, தந்தையாராகிய சிவபெருமானை வலம் செய்ததனால் வழங்கிய கரத்தில் ஏந்திய கனியை உடைய பெருமாள், அன்புடையோர்களுக்கு உரிமையான நிலைத்த பரம்பொருளாக விளங்கும் பரம்பொருளை, 5 திருக்கரங்களையும் யானை முகத்தையும் கொண்ட பெருமை மிக்க பெருமாளை, பெருமை மிகுந்தவரே, விண் உலகில் உள்ள கற்பக விருட்சம் போலும், கேட்டதை கொடுக்கும் காமதேனுவை போலும், சிந்தாமணியை போலும் என் மனம் கசிந்து அன்புடையதாகியும் ஒளிவற்ற பார்க்கடலில் பிறந்த இனிய அமிர்தம் போன்ற ஞான உணர்ச்சி என் அகத்தில் உள்ளத்தில் ஊற்றெடுத்தும் சிவபோகம் என்னும் பேரின்ப வெள்ளத்தை அடியேன் பலாண்டு காலங்கள் பருகியும் மகிழுமாறு அடியேனுடைய உயிருக்கு ஆன்மாவிற்கு ஆதரவு வைத்து பெருமாளே திருவருள் புரிவீராக அப்படின்னு கேட்டுக்கிற அற்புதமான பொருள். இப்ப தருண மரம் சார், தேவலோகத்துல 5 மரம் இருக்கு.
எல்லாரும் தெரியுமா என்ன மரம்? கற்பகம், ஹரிசந்தனம், மந்தாரம், பாரிஜாதம், சந்தானம். இந்த 5ல நினைத்ததை தரும் ஆற்றலுடையது கற்பக விருட்சம். கற்பகம் போல் நினைத்த மாத்திரத்தில் குறிப்பறிந்து கொடுக்கும் இயல்பு நம்மகிட்ட இருக்கணும். அதுதான் உம்பர் தரு. வேணு காமதேனு சார், இது இதனோட பிறப்பு தெரியும். அமிர்தத்தோட பிறந்தது. கேட்டதை உடனே கொடுக்கும். தெரியும் உங்களுக்கு. வசித்தர் போன்ற மகரிஷிகளுக்கு எல்லாம் உதவுது. அது மாதிரி வறியவர்க்கு வழங்கும் இயல்பும் நம்மிடத்துல இருக்கணும். அதுக்காகத்தான் காமதேனு சொல்லுவோம். 3வது மணி என்ன மணி? சிந்தாமணி. நாங்க மணினா பழனி திருப்பூர். வரதா மணினி எனவோரில் வருகாது எதுதான் அது வாராது. இரதாதிகளால் நவலோகம் இடவே கரியாம் இதுவே சரதா மறைவோ தயன்மாலும் சகலாகமனூல் அறியாத பர தேவதையாள் தரிசேயே பழனாபுரிவாள் பெருமாளே வரதா மணினி எனவோரில் வருகாது எதுதான் அது வாராது. இது பழனி திருப்பூர். மணினா எனக்கு இந்த பாட்டு சொல்லாம போக முடியாது. பழனியாண்டவனை விட்டுட்டு எங்க போன்னு சொல்றது. மணினா சிந்தாமணி இந்த இடத்துல. இது சார் எவன் சிந்திக்கிறானோ அந்த சிந்தித்ததை தரும் சிறப்பு. இது மாதிரி நம்மளும் மற்றவர்கள் சிந்தித்ததை அறிவின் நுட்பத்தால் அறிந்து கூடுமானவரை கரவாம கொடுக்கணும். கரவாதிடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய்பாரு கந்தர் அனுபவத்துல அருமை இருக்கிறது. இப்ப உம்பர் தரு தேனு மணி. ஒன் கடலில் வந்த தேன் அமுதத்து உணர்வு. சார் பார்க்கடல் வெண்மையா ஒளி வீசி கொண்டு விளங்கும். அந்த கடல்ல தோன்றிய அமுது போன்ற இனிய மெய்ஞான உணர்ச்சி ஊற்றெடுத்து வரும். இன்ப ரசத்தை இந்த ஞான உணர்ச்சியால் பேரின்ப நலம் விளைந்து பெருகும். தேன் போன்ற இன்ப ரசத்தை பலகாலம் பருகி எதுக்கு சிவமயமா விளங்கணும். அதற்கு என்றன் உயிர்க்கு என்னுடைய அடியனுடைய உயிர்க்கு உறுதுணையாக உதவி செய்து நீ அருள் புரிய வேண்டும். யாத்த தம்பி தனக்காக வனத்தனைவோம் கதை சொல்லிட்டு யானை பார்த்த உடனே வள்ளி பிராட்டியார் உயிருக்கு இறுதி வரும்போது உறுதியளிப்பார். யாரும் இல்லை, தாய் தந்தை உடன் பிறந்தார் என்று அனைவரும் உதவி செய்கிறன்னு எண்ணி பற்றற்ற பரமனை பணிந்தார். அத சொல்ற. இதுல என்ன? வள்ளி யானையை பார்த்து பயந்து முருகவேலை கட்டி கொண்டார். இது ஏன் பண்ணாரு? முருகப்பெருமான் வள்ளிக்கு அருள் புரியணும். அக்கா வள்ளிமலைக்கு போனார். அந்த ஆன்மாவுக்கு அது ஜீவாத்மா, எம்பெருமான் பரமாத்மா. அந்த ஆன்மாவுக்கு பக்குவம் விளையணும். அப்பதான் முருகனோட கலக்க முடியும். குருவி ஓட்டி திரிந்த குணமதாக்கி, குருவி ஓட்டி திரிந்த குரமானை குணமதாக்கின்றார். அப்படி என்னதான் வள்ளி முருகனையே நினைத்துக் கொண்டிருந்தாலும் ஜீவாத்மா பரமாத்மாவோடு சேர்வதற்கு தக்க சமயம், தக்க வேலை, தக்க பக்கம் வரணும், தக்க பக்குவம் வரணும். வள்ளியா இருந்தாலும் அதுதான் விதி. அதனால முருகப்பெருமான் ஆனா ஜீவாத்மா பரமாத்மாவை நினைத்துக் கொண்டு இருக்க பரமாத்மா ஓடி வந்துவிடும். ஜீவாத்மா ஒரு அடி எடுத்து வச்சா பரமாத்மா 64 அடி தேடி வந்தது. அதான் வள்ளி சன்மார்க்கமே. அந்த ஆன்மாவுக்கு பக்குவம் விளைவிக்கும் பொருட்டு பாருங்க, பரமாத்மா சார் என்னென்ன கஷ்டம் பண்றான். வேடனா இருக்கான், வேங்க மரமா இருக்கான், வேந்தன் மகனா இருக்கான், கிழ வேதினா இருக்கான், வளையல் சக்தியா இருக்கான், என்னென்ன அற்புத தொழிலாளர் பண்றான். எதுக்கு? ஜீவாத்மாவை சேர்றதுக்கு. பரமாத்மாவோட கருணை. வேடு வச்சு காலில் விழுந்த பெருமாள்னா என்ன? அவ காலில் விழுந்தாருன்னா முருகன் எதை காட்டுது? எம்பெருமானுடைய எளிவந்த தன்மை. நான் எப்போதும் என்னுடைய வகுப்புலாம் சொல்லுவேன், பள்ளியின் காதல் பெரியதா எம்பெருமானின் கருணை பெரியதா அப்படின்னா, நான் பட்டிமன்றத்து நடுவில் இருந்தால் பாதாடவே தேவையில்லை, எம்பெருமானுடைய கருணை தான் சார். வேண்டியவர்களுக்கு வேண்டிய போகம் அதை வெறாது உதவும் பெருமாள். அடியவர் இச்சையில் எவைவை உற்றும் அவை தருவித்தொழில் பெருமாள். கருணை சார். கந்தர் கலிவென்பான் ஒரு நூல் குமரகுருபுர சுவாமிகள் திருச்செந்தூர்ல இயற்றுறது. அதுல சொல்ற கருணையே உருவம். இறைவனுடைய உருவம் பூரா கருணை தான். கருணைன்னு ஒன்ன எடுத்துட்டா இறைவனுக்கு உருவமே இல்லை, அருவாய். கருணைதான், ஒட்டுமொத்த கருணை. பழனியில ஒரு பெரிய அஜானுபோகா என் பெருமான் நிற்கிற அத்தனை கருணை. உச்சி முதல் உள்ளங்கால் வரை கருணை. கருணையின் மொத்தம், கருணையின் உச்சம் கருணா சாகர். அவன் கருணைக்கு எல்லையே இல்லை,
கருணையில் அவன் போல் இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட கருணாச்சலம் வள்ளிக்கு அனுகிரகம் பண்றான் சார். வள்ளி நாயகி என்ன முருகனே நினைச்சாலும் பந்த பாசம் அவளுக்கு இருக்கு. அதை விளக்கணும். பாச நேசன், பாச நாசம், மணிகன் பாப நாசம், பாச நாசம், பாவநாசம். பந்த பாசத்தை விலகணும். அதை விலகினாத்தான் ஜீவாத்மா பரமாத்மாவோடு சேர முடியும். அதை விலகும் பொருட்டு விநாயகரை யானை வடிவா வருமாறு முருகப்பெருமான் நினைத்தார். தம்பியின் வேண்டுகோளுக்கு இணங்கி விநாயகர் ஓங்கார யானையாக வடிவெடுத்து அந்த வனத்துக்கு போனார். யானையை கண்டவுடனே பயந்து வள்ளி பிராட்டியார் உயிருக்கு இறுதி வரும்போது உறுதியளிப்பார், யாருமே இல்ல, தனி வழிம்பார் கந்தர்லங்காட்டில். உயிர் போம் அத்தனி வழிக்கு தாய் தந்தை உடன் பிறந்தார் சுற்றத்தார் யாரும் உதவி பண்ணும். ஒரே ஒருத்தன் தான் பரமம், பழனி பரமம் தான். அதனால என்ன பண்ணா, பற்றை அறுத்து பற்றற்ற பரமனை பணிந்தாள். அதுதான் முருகப்பெருமானை அவள் இணைந்த கதை. தம்பி தனக்காக வனத்து அடையும் கதை அதுதான். அடுத்தது தந்தை வளர்த்தால் அருள் கை கனியும். நாரதர் தவத்தால பெற்ற மாதுளம் கனிய சிவமூர்த்திக்கு வந்து கொடுத்த அந்த கனியை ஆணைமுக கடவுளும் ஆறுமுக கடவுளும் கேட்டாங்க. அகில உலகங்களையும் ஒரு நொடி பொழுதில் வலம் வருபவர்களுக்கு இந்த கனினார் சிவபெருமான். முன்னாடி சொல்ல என்ன கதை அப்படின்னா, அடுத்தது 5 கரத்து ஆணைமுக பெருமாள். சார் கணபதி 5 கரங்கள் வச்சிருக்காரு. எதுக்கு? 5 தொழில் பண்ணணும். என்ன சார் 5 தொழில்? ஆக்கல், அழித்தல், அழித்தல், மறைத்தல், அருள். இந்த 50 தொழில்களை 5 திருக்கரங்களால் புரிபவர் ஆணைமுக பெருமாள். ஆணை முகமே ஓங்கார வடிவு சார். தனிய புராணத்துல ஒரு பாட்டு, பண்ணியம் எந்தும் கரந்தனக்காக்கி பணியில்லா மறுப்பு அவர் திருக்கை பின்னவர் காக்கி அரதனக்காச வியங்கரம் தந்தையர் காக்கி கண்ணில் ஆணவ வெங்கரி பிடித்தாக்கி அடக்கி கரிசி நேர்க்கு இருகையும் ஆக்கும் அண்ணலை தனிகை வரைவுடர் ஆபச் சகாயனை அகம் தழி கழிப்பான். எழுத்தாணி ஏந்திய கை படைக்கிறதுக்கு, மோதகம் அமுத கலசம் காக்கிறதுக்கு, அங்குசம் அழித்தல், பாசம் மறைத்து, தும்பிக்கை அருள். மோதகம் தனக்கு, கும்பம் ஏந்திய கை மாதா பிதா வழிபாடுக்கு, யானை கொம்பு தேவர்களுக்கு, பாசம் அங்குசம் அடியார்களுக்கு. அப்ப மோதகத்தை, இதுதான் விநாயகருடைய 5 கரங்களுடைய தத்துவம். மோதகத்தை தாங்கிய திருக்கரத்தை தம்பொருட்டு ஆக்கியும், இந்த பிறைச்சந்திரன் போலும் கொம்பு பொருந்திய திருக்கரத்தை தேவர்கள் பொருட்டும், ரத்ன கும்பம் வச்சிருக்கிற பெரிய திருக்கரத்தை அம்மையப்பரை வழிபடுவதற்கு ஆக்கியும், சிறிதும் கண்ணோட்டம் இல்லாத ஆணவ மலமாகிய கொடிய யானையை பிடிச்சு அடக்கும் பொருட்டு அம்மல குற்றத்தை உடைய அடியேனுக்கு 2 திருக்கரங்களையும் ஆக்கும் தலைவராகிய தனியார் சலத்தின் கண் நித்திய வாசம் செய்யும் ஆபத் சகாயன் என்னும் திருப்பேருடைய விநாயக பெருமானை மனத்தால் தழுவி கழிப்படைவாமல் இந்த தனிய புராண பாட்டு சொல்லும். 5 கரத்து ஆணைமுக பெருமான். விநாயக பெருமானே, அடியேனுடைய ஆன்மாவுக்கு ஆதரவு காட்டி நீ பேரருள் புரிய வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிற பாடம். இப்ப இந்த பாடல்ல 5 தருக்கள் தேவலோகத்தில் இருக்கு சொல்லியாச்சு. சந்தானம், அரிசந்தானம், மந்தாரம், பாரிஜாதம், கற்பம். இந்த 5 இந்த லோகத்து மரங்கள். காமதேனுங்கிற தெய்வ பசுவும் சிந்தாமணிங்கிற ரத்னமும் பார்க்கடல்ல அமுதம் தோன்றிய போது வெளிப்பட்டவை. கற்பகத்தருவும் காமதேனுவும் வேண்டியவருக்கு வேண்டியவாறு கொடையளிப்பது. சிந்தாமணி சிந்திப்பதை சிந்திக்குமாறு செய்வது, சிந்திப்பதை உடனே சித்திக்குமாறு செய்வது. இந்த 3ஐயும் போன்று ஈர நெஞ்சு இருக்கணும், ஈகை குணம் இருக்கணும், சித்திக்க நமக்கு வரம் இறைவன் தரணும். அதனால விநாயகரை இது 3 வரணும்னு வேண்டிக்கிறார் அருணகிரி பெருமான். எப்படி? ஈர நெஞ்சு எது 3 மாதிரி? கற்பகத்தரு, காமதேனு, சிந்தாமணி மாதிரி ஈர நெஞ்சும் ஈகை குணமும் சித்திக்கணும்னு சித்தி விநாயகரை பிரார்த்தனை பண்ணிக்கிறார் அருணகிரி பெருமான் இந்த பாட்டுல.
விநாயகர் யாரு? 5 கரத்து, 5 தொழில் பண்றார். இதான் புராண கருத்து. முழு முதல் பொருள் விநாயகர். அவன் தான் முத்திக்கு நாயகன், வி நாயகன். புத்தி பொலிய சித்தி அளிக்கும் அத்தி. எப்படி? புத்தி பொலிய சித்தி அளிக்கும் அத்தி. அத்தினா யாரு? அவன் நினைக்க தோன்றும். ரொம்ப எளிமையான பாட்டு, எளிமையான பெருமாள் சார். மஞ்சளை புடிச்சு பிள்ளையார வச்சு வந்துடுறாரு. போன பாட்டிலே சொல்லுங்க, அண்டினால் அருள்வான், எழுதுல வெற்றியும் தருவான். இவையெல்லாம் இந்த பாடல 2வது பதில் நம்ம சொல்றாரு. அருணகிரி பெருமான் நமக்கு சொல்லித்தர விநாயகர் பெருமான் எப்படிப்பட்டது. அடுத்தது, கல்வி மாதிரி கட்டற்ற அன்பும். சார், கல்விதான் கொடுக்க கொடுக்க பெருகும் சொல்லுவோம். அது மட்டும் இல்ல, நீங்க ஒருத்தருக்கு அன்பை கொடுத்து பாருங்க, அதுவும் பெருகிட்டே வரும். கல்வி மட்டும் கிடையாது, அன்பும் கொடுக்க கொடுக்க பெருகும். அதை நீங்க ரிசர்வ்ல வச்சிருந்தீங்கன்னா அந்த அளவுக்கு தான் இருக்கும். அது கூடணும்னா என்னிடம் உள்ள அன்பை நான் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். அப்பதான் நிறைந்து வழி. கல்வி மட்டும் அல்ல, சரியா? கல்வி மட்டும் பெரியாது, அன்பு அப்படித்தான். நம்ம கல்வி மட்டும் வச்சிருக்கோம், அன்பு அப்படிதான். அதை சொல்றாரு இந்த பாட்டு. உம்பர் உலகத்தில் இருக்க, தேவர் உலகத்தில் இருக்கிற கற்பகத்தரு பசு மணி மாதிரி வாரி வாரி வழங்கினாலும் அன்பு குன்றாது குறையாது. அது ஒருவன் இன்னொருத்தனுக்கு தர தர பொங்கி பெருகி நிறையும். முக்கியமான உண்மை. எல்லா உயிர்களுக்கும் எல்லா நலமும் பெற்று இனிது வாழ விளையும் ஒரு எப்பொழுதும் நெகிழ்கின்ற நெஞ்சு, ஈகை குணம், விரிந்த பார்வை, பிறருக்கு உதவும் தொண்டு மனப்பான்மை. இதெல்லாம் ஒருத்தர் மனுஷன் ரொம்ப முக்கியம் சார். படிக்கிறோம், சம்பாதிக்கிறோம், வாழ்றோம், அதல்ல, அது மட்டுமல்ல வாழ்க்கை. வாழ்க்கையில் என்ன? எல்லோரும், எல்லா உயிர்களும் எல்லா நலமும் பெற்று இனிது வாழ விளையும் நெகிழ்ந்த நெஞ்சு வேணும் முதல்ல. 2வது ஈகை குணம் வேணும். 3வது விரிந்த பார்வை. ஈகை குணம்னா நமக்கு இல்லாம கொடுக்கறது இல்ல, சரியா? கந்தரங்கத்துல அடிக்கடி சொல்ல, நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து உண்ணும். நம்ம சோறு சாப்பிடுறோம், அடுத்தவனுக்கு முடிஞ்சா அந்த சாதத்துல பங்கு இல்லையா, ஏதாவது கொடுத்து அவனுக்கு, அவனுடைய பசிக்கு ஏதாவது. ஈகை குணம் ரொம்ப முக்கியம். அந்த ஈகை குணம் இறைவன் அருளால் நமக்கு வாய்க்கணும். நம்ம சாதம் சாப்பிடுற அடுத்தவனுக்கு கூடாது கொடுக்கும். அது மாதிரி பிரிந்த பார்வை, எதுவுமே தொலைநோக்கு பார்வை. 4வது பிறருக்கு உதவும் தொண்டு மனப்பான்மை. இது 4ம் ரொம்ப முக்கியம். இந்த 4ம் இறைவன் அருளால் தான் நீடிச்சு நிலைச்சோம். அப்ப இந்த ஈகை குணங்கள் எல்லாம் தனக்கும் கிடைக்க வேண்டும். உயிர்களிடத்தில் மாளாத தாழாத அன்பு பூண்டு தான் ஒழுக வேண்டும். இதெல்லாம் இருந்தா இறை இன்பம் தானா வந்துடும் சார். இறை இன்பத்தில் தான் யாண்டு மூழ்கி திளைக்கும் நிலையையும் அருணகிரி பெருமான் இங்கு வென்றது. சார், உடனே நான் சொல்றேன், அருணகிரி பெருமான் கேட்டா எல்லாம் கிடைக்கும். அவர் நினைச்சா முருகப்பெருமானை தான் போகும். செங்கேள் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நல் பன்னிர்தோளும் பதுமமலர் குங்கே வருடம் சொரியும் செங்கோடை குமரன எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனை. எங்க நினைச்சா உன்னுடைய பராக்கிரமங்களை நான் வகுத்து பாடணும். திருவகுப்பு, சீர்பால வகுப்பு, வேல் வகுப்பு, மயில் வகுப்பு, எல்லாம் 25 வகுப்பு கேட்டதெல்லாம் கிடைக்கும். சார், இந்த மாதிரி ஈகை குணம் வரணும் அப்படின்னு அருணகிரி பெருமான் வேண்டார். அவர் கேட்டா எல்லாம் வல்ல எம்பெருமானும் அவருடைய அண்ணனும் அவருக்கு சிந்திக்காம இருப்பாங்களா? நடக்குமா? அதனால உடனே அவர் கேட்டது கிடைத்தது. அந்த ஈகை குணத்தோட தான் திருப்புகழ் அவர் பாடி அருள்னார். எதுக்கு?
தனக்காக அவரே சார் திருப்பூர் போடணும், அவர் நலத்துக்காக அவர் திருப்பூர் போடல. அவர்கிட்ட கத்துக்க வேண்டிய ஒரு பெரிய குணம் கருணை. அதனால அவர் பேரு கருணைக்கு அருணகிரி. சார் பிரணவ பொருளுடைய பிரணவ மந்திரத்துடைய பொருள் என்ன? முருகப்பெருமான் 3 பேர் தான் சொன்னார். ஒண்ணு அவங்க அப்பா ஜடைமுனி, இன்னொருத்தர் யாரு அகத்திய பெருமான் குருமுனி. அவங்க 2 பேர்த்தையும் பிரணவ பொருளுக்கு என்னங்க பொருள், பிரணவ மந்திரத்துடைய பொருள் என்ன, ஓம்காரத்தின் பொருள் என்ன போய் கேட்க முடியாது. நம்மளோட பெரிய ரொம்ப நமக்கு எட்ட முடியாத உயரத்துல இருக்காங்க அவங்க. 3வது நம்ம குருநாதர் சொன்னார் முருகப்பெருமான். அதனாலதான் இன்னைக்கு திருப்பூர் படிக்கிற யாரை கேட்டாலும் பிரணவ மந்திரத்துக்கு பொருள் தெரியும். ஏன்? அருணகிரி பெருமான் தனக்கு கிடைத்த அனுகிரகம் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தார். அதனாலதான் கருணைக்கு அருணகிரி. அவர் போல யாருமே கிடையாது. என்னைய போன வருஷமோ அதுக்கு 3 வருஷமோ பழனியில வைகாசி விசாக பெருவிழாவில் விழா பேருரை ஏற்று என்னைய அழைச்சிருந்தாங்க. பழனியாண்டவன் கொடுத்த பெருங்கருணை. அந்த விழாவில் என் போன்று ஒரு 5-6 பேரை அழைச்சிருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு படத்தை திறந்து யார் படத்தை திறக்கிறோமோ அவர்களை பத்தி 2 மணித்துளி தான் பேசணும் அப்படின்னு ஒரு சவால். எனக்கு குருநாதருடைய திருவருள் குருவருள் அருணகிரி பெருமாவுடைய படத்தை திறந்து அவருக்கு மலரஞ்சலி செலுத்தி, புஷ்பாஞ்சலி செலுத்தி, தீபாஞ்சலி செலுத்தி அவரை பற்றி 2 மணித்துளி தான் நான் பேசுறேன். நான் அதுலயே சொன்னேன், 1 மணித்துளி போதும், இன்னொரு மணித்துளி தெரியமாக்க விரும்பல. அப்படின்னா அவருடைய புகழை எத்துணை மணித்துளிலும் அடங்கிட முடியாது. அப்ப 2 மணித்துளியாதான் 1 மணித்துளி என்ன? காட்டாற்று வெள்ளம் போல் பொங்கி பரவுகின்ற புகழ 1 நிமிஷத்துல 2 நிமிஷத்துல என்ன சொல்ல முடியும்? நான் என்ன சொல்றேன்? ஆனா ஒண்ணு சொல்றேன், பக்தி காலத்தை 2 விதமா பிரிக்கலாம். ஒன்று ஆமு, இன்னொன்று ஆபி. அருணகிரிநாதருக்கு முன், அருணகிரிநாதருக்கு பின், அவ்வளவுதான் உட்கார்ந்துட்டு வாய்ப்புக்கு நன்றின்னு உட்கார்ந்துட்டு. இதை தவிர எழுத சொல்ல முடியாது. ஏன்னா அந்த காலத்துல இருந்த எத்தனையோ சைவ வைரவ சண்டைகள் என்னென்னமோ இருந்தது. பக்தி உலகத்தில் தன்னுடைய கருணையால் அந்த 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 காலத்தில் இருந்த மக்களை எல்லாம் பக்தி உலகத்திற்கு கட்டி இழுத்து வந்த பெரும் மகனார் அருணகிரி பெருமான். கருணைக்கு அவர் தான் உதாரணம். அவர்கிட்ட கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அதுல முதல் கருணை. சரியா? அப்படி உலகம் உய்ய பாடினார். அவருக்காக பாடின திருப்புகழ் உலகத்திற்காக பாடினார். உலகம் உய்வு பெற வேண்டும், தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், அதுக்காக ரைட். ஆணை முகத்து பெருமானுடைய கையில நிறை கனி. நம்ம முதல் பாட்டு என்ன படிச்சோம்? கைத்தால நிறை கனி. நிறைகனிக்கு பொருள் சொன்ன நிறைகனி கொண்டு விளங்குவது எதுக்குன்னா, ஏன் அது ஒரு காரணம் இருக்கு. எவன் ஒருவன் விநாயக பெருமானை பலம் வந்து வணங்கி வேண்டுகிறானோ அவனுக்கு அவன் நினைத்த காரியம் பழமாகும். எப்படி? கைத்தல நிறைகனி. நிறைகனின்னு சொன்னேன். நிறைகனிக்கு நிறைங்கிற வார்த்தை எடுத்து பொருள் சொன்னேன். நிறைகனி குறிப்பு, தத்துவார்த்த குறிப்பு. என்ன சார் குறிப்பு? எவன் ஒருவன் தன்னை பலம் வந்து வணங்கி வேண்டுகிறானோ அவனுக்கு நினைத்த காரியம் சித்தியாகும், பழமாகும். அதனாலதான் கைத்தல நிறைகனி அதோடு விளங்கு. இப்படிப்பட்ட ஒரு அனுகிரகமான பாடம். இந்த பாடலை ரொம்ப விநாயகர் பாடல்களே மிக எளிய பாடல். நீங்க எல்லாம் தொடர்ந்து படிச்சு இந்த தினசரி வழிபாட்டுக்கு மனப்பாடம் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். அப்படி ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடலை எப்படி பாடணும் அப்படின்னு சொல்றேன். தந்ததன தனதன தனதான தந்ததன தனதன தனதான உம்பர் தரு தேனுமணி கசிவாகி இப்படி பண்ணலாம். இல்ல
உம்பத்தரு தேனு மணி கசிவாகி உன் கடலில் தேன் அமுதத்து உணர்வூரி இன்பரசத்தே பருகி பல காலம் என்ற நோய்க்கு ஆதரவுற்று அருள்வாயே. தம்பி தனக்காக வனத்து அணைவோனே, தந்தை வளத்தால் அருட்கை கனியோனே, அன்பர் தமக்கான நிலை பொருளோனே, ஐந்து கருத்து ஆனை முக பெருமாளே, என்றன் உயிர்க்கு ஆதரவுற்று அருள்வாயே. ஐந்து கருத்து ஆனை முக பெருமாளே. உம்பர்தரு தேனுமணி கசிவாகி உன் கடலில் தேன் அமுத துணர்வூரி இன்பரசத்தே பருகி பல காலம் என்ற உயிர்க்கு ஆதரவுற்று அருள்வாயே. தம்பிதனக்காக வனத்து அணைவோனே, தந்தை வளத்தால் அருட்கை கனியோனே, அன்பர் தமக்கான நிலை பொருளோனே, ஐந்து கரத்து யானை முக பெருமாளே, என்றன் உயிர்த்து ஆதரவுற்று அருள்வாயே. ஐந்து கரத்து யானை முக பெருமாளே. இப்படி எந்த விதமான ராகத்திலையும் இந்த பாடலை அமைச்சு பாடலாம். எந்த ராகத்துல பாடினாலும் இந்த பாடல் நாம் பொருள் உணர்ந்து பாடணும்னா தேன் மாதிரி ருசிக்கும். நமக்கு மட்டும் இல்ல, கேட்பவருக்கும் ருசிக்கும். அப்படி ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடலை இன்னைக்கு நாம் பயின்று சிந்திப்பதற்கு நமக்கு பெருந்தமை பழாபுரியில் வாழும் எம்பெருமான் பழனி ஞான தண்டாதிபாணி கருணாசாகரம் கருணாச்சலன் கருணையின் மொத்தம் கருணையின் உச்சம் எம்பெருமானுக்கு அவருடைய திருப்பாதங்களில் போற்றி பணிந்து வணங்கி இந்த பாடலுக்கான பொருளுக்கத்தையும் பாடலையும் அவனுடைய திருப்பாத்து சமர்ப்பித்து அவன் அருளுக்கு அனைவரும் பாத்திரமாக அவன் அருளை நாடி விடுகிறேன். எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானுக்கு அரோகரா. குருநாதர் அருணாய பெருமான் விஜய் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரோகரா.